தீர்ப்புல வந்து முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு அரிதான வழக்கு, அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது, இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸ்ல வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்புல வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதுல வந்து 20 ஆண்டுகள் நாங்க உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்க நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. தண்டனை வழங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர், திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சு அவங்க லீனியன்சி கேட்கறாங்க. அதை தவிர வேற சிறப்பான இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல. இது வந்து இயல்பா எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான். அதனால இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்க நம்புறோம். சார், சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில ரகசியமான விசாரணை மேற்கொண்டது. இது எவ்வளவு சேலஞ்சிங் அந்த கேஸ் ஃபேஸ் பண்ணது, அதை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்புறம் வித்தின் ஒரு 20 நாள்ல வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது. அடுத்து ஒரு 40 நாள்ல சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ள 3 ஏஜென்சி கிட்ட வருது. சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதுல வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்துல சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள், அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல. இதுல ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சைடுல வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுல வந்து கிராவிட்டி, மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், அக்ரிவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், கேஸோட அந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டு. இது வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பாலியல் குற்றச்சாட்டுல எந்த விதமான ஒரு லீனியன்சியும் கொடுக்க கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள், அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நாங்க கோட் பண்ணி நாங்க வந்து வாதங்களை வச்சிருக்கோம். இப்ப இதுல ஐபோன், மடிக்கணினில ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸா வந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது எடுத்தது என்ன, அது அந்த வழக்கு நிரூபிக்க எந்த அளவுக்கு உதவியா இருந்தது? இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய, அது வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்புல வந்து தெளிவா புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. சில எவிடன்ஸ்லாம் அளிக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில அது மீறி எப்படி இது ப்ரூவ் ஆனது? இல்ல, அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆர்எஃப்எஸ்எல், கோயம்புத்தூர் ஆர்எஃப்எஸ்எல் மற்றும் டிஎன்எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா மேக்ஸிமம் வி ஹேவ் ரெட்ரீவ் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கோம். எந்த மாதிரியான விஷயங்கள் அளிக்கப்பட்டு நீங்க ரெட்ரீவ் பண்ணீங்க சார்? அதாவது சில வீடியோக்கள் வந்து டோட்டலா டேட்டா வந்து அதுல வந்து எரஸ் ஆயிருக்குது, அதை ரெட்ரீவ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? டெக்னிக்கல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த விஞ்ஞான பூர்வமா அடையாளம் ஐடென்டிபிகேஷன் பண்றது சரி, அந்த வீடியோக்கள்ல எந்த விதமான மேனிபுலேஷன், எடிட்டிங் இல்லன்றதுக்காக பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கு. எல்லா அக்யூஸ்டுமே 1 முதல் 9 வரை உள்ள அக்யூஸ்ட் எல்லாருக்குமே 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்க வச்சிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் ஏற்கும் நம்புறோம். 376
8 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. 2 பிரிவு மட்டும் தான் தண்டனை. இல்ல எல்லா நான் இது மேஜர் அஃபென்ஸ் சொன்னேன். 120B 354A 354B எல்லா சட்ட பிரிவுகளிலும் அவங்க குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. சார் 376(2)N அதுக்கு அதிகபட்ச தண்டனையா சொல்லிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பேசிருக்கீங்க? எதிர்த்தரப்பு எந்த டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க? எதிர்த்தரப்புல வந்து பெருசா ஒன்னும் சொல்ல, அவங்க வயது இந்த இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்த மாதிரி வழக்குகளும் அது இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு பிரைவசி, அவங்களோட ஒரு இது, இந்த சொசைட்டியோட ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மீண்டும் இந்த தமிழ்நாட்டிலோ இல்ல வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது, இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கடுமையான வாதங்களை நாங்க வச்சிருக்கிறோம். விக்டிம்ஸ் வந்து 8 பேர் விசாரிச்சிருக்கோம். எந்தெந்த வழக்கு மேற்கோள் காட்டினீங்க? இந்த வழக்குல நாங்க வந்து 8 பேரை விசாரிச்சிருக்கோம். வழக்கு மேற்கோள் காட்டப்பட்ட வழக்கில் இது உண்டா சார் தீர்ப்புக்கு அந்த விவரங்கள் இப்ப எல்லாம் தரேன் உங்களுக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இல்ல அதான் வழக்குல நாங்க 8 பேரை விசாரிச்சிருக்கோம் இது வரைக்கும். நான் மீதி விவரங்களை உங்களுக்கு தண்டனை விவரம் சொல்றேன். அது நம்ம சொல்ல முடியும். நம்ம வழக்குல விசாரிச்ச வரைக்கும் 8 விசாரிச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேர் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி இல்ல அந்த விவரங்கள்ல இந்த வழக்குல விசாரிச்ச 8 பெண்கள் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். பாதி விவரங்கள் தண்டனை விவரங்களும் உங்களுக்கு 12 மணிக்கு மேல சொல்றேன். சாட்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இது போன்ற வழக்குகள்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபேக்டர்ல சில தயங்குவாங்க. பட் அதையும் கடந்து நீங்க எப்படி சாட்சியங்கள்? அது சிபிஐயோட ஒரு முயற்சி, ஒரு கடுமையான முயற்சி, இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்து நடைபெறும். நன்றி. நான் வந்து மிச்சம் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.